You are doing everything right, but still feeling stuck. This is why. எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருப்பீங்க. லெட்ஸே ஒரு கான்டென்ட் எடுப்பீங்க, கான்டென்ட் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, வீடியோ எடுப்பீங்க, அப்லோட் பண்ணுவீங்க, ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன், இன்னைக்கு பாரு என் வீடியோ, இன்னைக்கு பாரு எனக்கு வரப்போற லைக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. பட் ஆனா நீங்க என்னதான் எல்லாமே சூப்பரா பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஐ எம் நாட் எனஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐ எம் நாட் வர்த்தியோ, அதனாலதான் எனக்கு எதுவுமே நடக்கலையோ, இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஒரு ஓரத்துல, ரைட்? மேபி இது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சீரியஸா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. சீரியஸ்லி, மேபி இந்த மைண்ட் செட்டோட நீங்க இருக்கீங்கன்னா எவ்வளோ வருஷம் நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. சக்சஸ் இன் த சென்ஸ் உங்களோட எக்ஸ்டீரியர் அந்த ஒரு பவர்ஃபுல் பொட்டன்ஷியல் வெர்ஷனை உங்களால பார்க்கவே முடியாது. The one thing that make you stuck, which is SOP. SOP என்னன்னு பார்க்கறது மாதிரி I'm just going to tell you my story, right? ஸோ என்னோட ஸ்டோரியில நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த ஜேர்னி அதாவது கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, நானும் எல்லாரையும் மாதிரி ரொம்ப ரொம்ப ஆர்வமா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ண போறேன், எல்லாத்தையும் பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்தேன். ரொம்ப மோசமான கோர்ஸ் அது ஒண்ணுமே சரியில்லை. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அதுல சரி அதுல இருக்க விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு பண்ணேன். எந்த ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் எனக்கு கொடுக்கல. பிகாஸ் நான் கொடுத்த ரேட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கோர்ஸ். அதுல வேல்யூ பெருசா இல்லவே இல்லை. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு சும்மா ரெண்டாமா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். ஓகே ஃபைன், நான் வந்து ஒரு ஸ்டார் ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள தான் உள்ள வந்தேன். இதுதான் உண்மை, ரைட்? ஸோ பட் த திங் விச் இஸ், நான் ஒரு 3 விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டேன். சம்டைம்ஸ் அந்த ஒரு 3 விஷயம் என்னை ரொம்ப போட்டு தொல்லை போனோம். SOP அப்படிங்கிறது. இந்த SOP அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டாண்டர்ட், ஒப்பீனியன், ப்ரைஸ். என்னோட ஸ்டாண்டர்ட் சூப்பரா இருக்கும். யாராவது என்னை பார்த்து ஸ்டாண்டர்ட் வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஒப்பீனியன், அவங்களோட ஒப்பீனியன் என்கிட்ட வந்து நீ பண்றதுலே அந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸை கொடுக்கணும். தேர்ட் திங், ப்ரைசிங். என்னை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துட்டே இருக்கணும். ஸோ ஒரு லைக் வந்தா அது என்னோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு ஒப்பீனியன், அதாவது ஒரு கமெண்ட் வந்தா ஓகே அதுதான் என்னோட வேலிடேஷன், அதுதான் என்னோட ஒரு ஒர்த் நான் நினைச்சேன். ஒரு பிரைசிங், லெட்ஸ் சே நீ சூப்பரா பண்ற, செம்மையா பண்ற நடந்தா, இல்ல ஒரு சேல் நடந்தா, இதுதான் என்னோட ஒர்த் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா லிட்டரலா இது எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ எங்கேருந்து இந்த வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா, இன்டர்னலி, ரைட்? லெட்ஸே நம்மள நிறைய பேர் மேபி கான்டென்ட் கிரியேட்டர் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஜேர்னி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். வியூஸ், லைக்ஸுக்கு போய் அடிக்ட் ஆகாதீங்க. சிம்பிள். இந்த SOPக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. ஸ்டாண்டர்ட், ஒப்பீனியன், ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்பஸ். வாட் இஸ் யுவர் பர்பஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். த பர்பஸ் அண்ட் கர்மா அப்படிங்கிற 2 விஷயத்தை பத்தி இந்த இடத்துல நம்ம தெளிவா பேச போறோம். இது கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எல்லாரையும் மாதிரி நீங்க வியூஸ் லைக்ஸ்க்காக பண்றீங்கன்னா ஓகே ஃபைன், நீங்க இதோட கட் பண்ணிட்டு போயிடுங்க. பட் ஒரு பர்பஸ்ஃபுல்லா என் சோல்ல இருந்து நான் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சே மேபி கேஜே நான் உங்களை மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது ஒருத்தர் அவர் பேசுற விஷயம் உண்மையாலுமே ரொம்ப, அதாவது இந்த எடிட்டிங்லாம் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, எனக்கு அவரை மாதிரி சோல்ஃபுல்லான ஒரு கான்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வில் டெல் யூ. ஸோ இந்த கர்மா, பர்பஸ் அப்படிங்கிறது நிறைய லேயர்ஸ் உட்பட்டது. கர்மா அப்படிங்கிறது ஒரு வினைன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே நீங்க போன ஜென்மத்துல பண்ணது அதெல்லாம் தேவையில்ல. வினை, எல்லா ஒரு வினைக்கும் எதிர் வினைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லா ஒரு காசுக்கும் ஒரு எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கும். கர்மா நம்ம முன்னாடி பண்ண நிறைய பாவங்கள், அதாவது பாவங்கள் இந்த சென்ஸ், நான் கிறிஸ்டியன், நான் ஒரு ரிலிஜியஸ் பர்சன், தப்பு கிடையாது வெளியே எக்ஸ்போஸ் பண்றது. ஸோ அதனால நான் இந்த சொல்றேன், பாவம் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் முன்னாடி நிறைய ஒரு தப்பான ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கேன். சிகரெட் அடிச்சிருக்கேன், ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், பான் பார்த்துருக்கேன், மேஸ்டிவேட் பண்ணியிருக்கேன், இன்டிமேட்டா இருந்திருக்கேன் நிறைய கேர்ள்ஸ் கூட. இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சின் இன் த சென்ஸ் ஒரு பாவம், ரைட்? அது எல்லாமே
என் உடம்புல இருக்குன்னு நான் சொல்ல, பட் ஆனா இது எல்லாமே எனக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கும். அது ட்ராமாவா ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ட்ராமாஸை இல்ல அந்த ஒரு மென்டலி இருக்கிற மெமரிஸை நம்ம எரேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்பஸ்ஃபுல்லான விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பர்பஸ் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு லேயர் கிடையாது, இதை சுத்திலும் நிறைய லேயர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு லேயரா இப்ப லெட்ஸே ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, சாக்லேட் ராப்பர் வாங்குறீங்க. அந்த சாக்லேட்ல வந்து 7 ரோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோல்ங்கிறது ஒரு நார்மல் பர்பஸ், செகண்ட்ல இருக்குது அடுத்த ஸ்டேஜுக்கான பர்பஸ், தேர்ட்ல இருக்குது அடுத்த ஸ்டேஜ், ஃபோர்த்ல இந்த மாதிரி பர்பஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இது இருந்துகிட்டே இருக்கும். லெட்ஸே இந்த பர்பஸை நீங்க ஃபைன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட அந்த பழைய கர்ம வினைகளை, அதாவது பழைய ஒரு மென்டலி நீங்க ஒரு சில விஷயங்களை உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதை வெளியே கொண்டு வரணும்னா நீங்க ஆக்சுவலா எந்த விஷயத்துல பெயினா நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட் ஆன கான்டென்ட்ஸை, அந்த பெயினை, இப்போ லெட்ஸே நான் ஒரு பிரேக்கப்ல நிறைய பிரேக்கப்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பிரேக்கப் கான்டென்ட் கொடுத்தேன். இப்போ ரீசெண்ட் டைமா எனக்கு அது பிடிக்கல, போர் அடிச்சிருக்கு, பிகாஸ் அந்த பர்பஸ் எனக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேலிடேஷன் அடிக்ஷன். வேலிடேஷனுக்கு நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக கூட நான் ஒரு ஜேர்னல் பண்ணும் போதும் அது எல்லாமே முடிஞ்சு போய் அங்க போய் தொட்ட இடமா என்ன இருந்துச்சு அப்படின்னா வேலிடேஷன் அப்படிங்கிறது, வேலிடேஷன் அடிக்ஷன். வேலிடேஷன் அடிக்ஷனுக்கு அதிகமான அடுத்தவங்க கிட்டே இருந்து ஒரு இது வந்தா மட்டும்தான் நான் ஒரு வேல்யூவான ஒருத்தன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இந்த வேலிடேஷன்ல நான் இல்லை, யாராவது நான் வந்து மதிக்கலைன்னா நான் கிடையாது, நான் ஒரு பெரிய ஆளே கிடையாது, இந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நான் போய் மாட்டிக்கிட்டேன். ரைட்? ஸோ யா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கர்மாவை காலி பண்ணோம் அப்படின்னா நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்கன்னா ஜஸ்ட் டூ சோல்ஃபுல் கான்டென்ட், நாட் டூ எடிட்டிங், ஃபிளாஷி ட்ரெண்டிங் கான்டென்ட். டோன்ட் யூஸ் திஸ். ட்ரெண்டிங் இது மாறிக்கிட்டே இருக்கும், பட் சோல்ஃபுல் கான்டென்ட் அப்படிங்கிறது மாறவே மாறாது என்னைக்குமே. அதுல வர ஃபாலோவர்ஸ், கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப லாயல் அண்ட் லீகலானவங்களா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே சும்மா வருவாங்க, கான்டென்ட் பார்ப்பாங்க, ஓகே ஃபைன், நான் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உன்னை திட்டோ இல்லை வந்து உன்னை சூப்பரா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா லாயல் கான்டென்ட், லாயல் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க, மேபி ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த நாலேஜை எடுத்துக்கணும் நினைப்பாங்க, நாலேஜ் கெயின் பண்ணி. இப்போ மேபி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்கிட்ட இருந்து நாலேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனாலதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. ரைட்? ஸோ த திங், வாட் இஸ் யுவர் பர்பஸ்? பர்பஸ் என்ன? நான் எதுல பெயினை ஃபீல் பண்ணேன்? லெட்ஸே நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன், அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆன்சர் இப்பயே எழுத வேணாம், இது பொறுமையா எழுத வேண்டிய ஆன்சர்ஸ். ரைட்? ஸோ நம்பர் 1, ரீசெண்டா நான் என்ன பெயினை கோத்ரூ பண்ணேன்? நம்பர் 1. நம்பர் 2, அந்த ரீசெண்டான பெயினை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்? நம்பர் 3, ரியலாவே நான் ஓவர் கம் பண்ணிட்டேன்னா இல்ல மைண்ட் அளவுல என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன்? மேபி 4th கொஸ்டினா நீங்க வச்சுக்கோங்க, இப்போ நான் மென்டலி ஃபிட்டா இருக்கேனா இல்ல ரொம்ப வீக்கா இருக்கேனா? மென்டலி ஃபிட் இன் த சென்ஸ் வியூஸ் லைக்ஸ் வந்தா மட்டும் தான் நான் கான்டென்ட் போஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு அது போர் அடிக்குது அப்படின்னா நீங்க மென்டலி ஃபிட்டா இல்லை. வியூஸ் லைக்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, நான் கான்டென்ட் போஸ்ட் பண்றேன் பிகாஸ் எனக்கு அது பிடிச்சிருக்கு, பாக்குற ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி அவங்க என்னோட ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் மூலியமா இன்னும் அவங்க வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் த பவர்ஃபுல் மைண்ட் செட். ஸோ இந்த 2 மைண்ட் செட்ல எந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க அது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ், ஸோ இது இப்படிதான் பர்பஸை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ ஒன் சிங்கிள், எனக்கு வந்து ஒரு த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் அப்படிங்கிற புக்ல ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சு, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மொமெண்ட். இஃப் யுவர் டீப்பஸ்ட் பர்பஸ் இஸ் டு மெடிடேட் and realize God, you might find that before constantly dedicate yourself to this practice, you must work your way through the concentric circles of playing with sexual partners, using drugs, getting married, raising children, developing a career, and finally having dissolved your fascination and need to all of that, getting down to the business of full-time meditation. டேவிட் டெய்டா, த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன். ஸோ அவர் இதுல சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் வரும். இதுதான் வந்து த லேயர்ஸ் ஆஃப் பர்பஸ் அப்படின்வாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு லேயர்,
2 லேயர் 3 4 5 இப்படி லேயர்ஸ் போயிட்டே இருக்கும். கோர் லேயர் என்ன அப்படிங்கறத நீங்க லேட்டா தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு விஷயம் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அது ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல உங்களுக்கே ஒரு 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 தோய்வை கொடுக்கும். ஐ மீன் போர் அடிக்கும் நான் சொல்ல, ஒரு தோய்வு மனசளவுல என்னால் இதுல இருந்து பேச முடியலங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும். தென் அதை விடுவீங்க, அடுத்தது ஒரு விஷயத்த ஃபைன் பண்ணுவீங்க, குழப்பம் அதிகமான ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துல இருந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அவர் சொல்லி இந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட டீப்பஸ்டான ஒரு பர்பஸ் என்ன, பர்பஸ்ங்கிறது நீங்க தேடி போறது இல்ல, உங்களை தேடி வர, ரைட்? அந்த தேடி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு பர்பஸ் வந்து உங்களோட பர்பஸே மெடிடேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கடவுள் அடையிறது தான் என்னோட ஒரு பர்பஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கும். லெட்ஸே லவ் பண்ணும், மேரேஜ் பண்ணுவீங்க, செக்ஸ் வச்சுப்பீங்க, ட்ரக்ஸ் எடுப்பீங்க, இப்படி உலகம் ரீதியான சார்ந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல எல்லாமே ஐயோ எதுவுமே வேணாண்டா அப்படின்னு தோணும் போது அந்த கடவுள், அந்த மேபி புத்தா அப்படிதான் தான் நினைக்கிறேன், புத்தா அப்படிதான் புத்தர் ஆனாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, மேபி எனக்கு தெரியல, ப்ராபப்ளி கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரிதான் உங்களோட லைஃப்லயும் லெட்ஸ் நீங்க ஒரு விஷயம் ஆரம்பிப்பீங்க. யூ சி, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புள் யாருமே அவங்க இப்படிதான் ஆவேன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஓகே எனக்கு ஆவேன்னு தெரியும், இப்படி ஆவேன்னு தெரியும், ஆனா அப்படிதானா அப்படின்னு தெரியாது, அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் அவங்க இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியோட அவங்க பண்ணும்போது அவங்க வந்து வேற வேற பர்பஸை வந்து அன்லாக் பண்ணிட்டே இருப்பாங்க. லெட்ஸே உங்களுக்கு யார் எக்ஸாம்பிளா சொல்றது அப்படின்னா, ஓகே ஃபைன், எக்ஸாம்பிள் ஞாபகம் எனக்கு வரல, ஓகே ஃபைன். ஸோ தி திங் விச் இஸ் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு விஷயத்துல நீங்க போறீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க, ஆனா பாத்தீங்கன்னா அங்கேருந்து வேற விஷயத்த, இப்போ லெட்ஸே எனக்கு தெரிஞ்சு கார்த்திக், ஆக்டர் கார்த்திக், சூர்யாவோட தம்பின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு, ஆனா அவர் நடிக்க வந்தார். அந்த பர்பஸ் மாறிக்கிட்டே இருக்கும். லெட்ஸே ரஜினிகாந்த், அவர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம தான் சென்னைக்குள்ள வந்தாரு, தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரு, சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் பர்பஸ் அப்படின்னு தெரியாது. நீங்க ஒரு பாதையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்ல பாதையில தேர்ந்தெடுத்து போக ஆரம்பிக்கணும். அந்த பாதை உங்களோட டீப்பஸ்ட் பர்பஸ் கொண்டு போய் விடும். மேபி என்னோட டீப்பஸ்ட் பர்பஸ் இந்த வேலிடேஷன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருது, இந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், எனக்கு அது தெரியல. இன்னும் எனக்கு அந்த டீப்பஸ்ட் பர்பஸ் இருக்கா என்னன்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த விஷயம் ஓகே, இது என்னோட பர்பஸ், இது எனக்கு பிடிக்கிற வரைக்கும், எனக்கு அழுத்து போற வரைக்கும் இதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இதுக்காக நான் என்டர்டைன்மெண்ட் கட் பண்ணேன். அப்ப என்ன அர்த்தம், என்னோட ஒரு டீப்பஸ்டான ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் எனக்கு என்டர்டைன்மெண்ட் பார்க்கணும்னு தோணினாலும் எனக்குள்ள சொல்ற விஷயம் என்னன்னா, அப்ப நம்ம பசங்களுக்காக என்ன சொல்றது, நம்ம போய் இப்படி ஆயிட்டோம்னா அப்ப அவங்களுக்கு என்னத்தை நம்ம சொல்லித்தரது, நம்ம ஒழுங்காலாம் எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம், நம்ம பசங்க சென்ஸ் என் பசங்களை சொல்ல உங்களை சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இந்த லேயர் வந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த லேயர்ஸ் வந்து கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். உங்களோட கோர் லேயர் எப்போ நீங்க கண்டுபிடிப்பீங்க, கோர் பர்பஸ் எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா, வாழ்வா சாவாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். லெட்ஸ் சே இது போலாமா இல்ல இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்குள்ள போயிடுவீங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அந்த நேரத்துல ஒரு வழி பிறக்கும். எப்பவுமே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா, லைஃப்ல இது ஸ்பிரிச்சுவலா என்னன்னு எனக்கு தெரியல, பட் திங் நான் சொல்றேன், நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் கீழே போக மாட்டேன், அடுத்த ஸ்டெப் மேல போவேன். சூப்பர்ல. ஸோ அதனால எப்பவுமே வந்து இந்த கன்ஃபியூஷன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த வந்து எதிர்க்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் யாராவது ஒருத்தவங்க என்ன எதிர்க்கிறாங்க, இல்ல யாராவது ஒருத்தவங்க என்ன தப்பா சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்பம் வருது, ரொம்ப நான் என்ன பண்ண இதெல்லாம் எனக்கு தெரியலனா, கண்டிப்பா அதுல இருந்து எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தவங்க தான் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். ஐ ஜஸ்ட் லவ் டு ரைட். இப்போ நான் ரைட்டிங்ல இறங்க ஆரம்பிச்சு, எனக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி ஃபியூச்சர்ல யாருக்கு தெரியும், நான் ஒரு புக் கூட பப்ளிஷ் பண்ணலாம், அந்த ஒரு ஐடியா இருக்குதான். பட் பார்க்கலாம் என்னன்னு, பார்க்கலாம் என்னெல்லாம் இல்லை, பண்றோம் அவ்வளவுதான். ஓகே, ஸோ த திங் விச் இஸ் என்னன்னா, ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் காரணத்தோட பண்ணுங்க, காரணமே இல்லாம எந்த விஷயமே பண்ண மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் ஜிம் போறேன் அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணும். பாடிங்கிறது சும்மா வெளியே அப்படி காட்டுறதுக்கு மட்டும் பாடி கிடையாது, நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு நான் ஜிம் போறேன். ஒரு பர்பஸ் இருக்கு அதுல. நான் கான்டென்ட் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த 90% பீப்புள், 99% ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா பர்பஸே இல்லாம தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எது பண்ணாலும் பணம் வேணும், எதுக்காக பணம் வேணும், சும்மா பாத்துக்கணும், அவ்வளவுதான். பணம் வேணும், எல்லாரும் மாதிரி ஒரு வேலைக்கு போகணும், எல்லாரும் மாதிரி சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த கோர் டீப் பர்பஸ் இருக்கிற, டீப்பான ஒரு சில கோல்ஸ் இருக்கிற பீப்புள் பாத்தீங்கன்னா
அவங்க வந்து ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையுமே. மேபி நான் கோச்சிங் கட் பண்றதுக்கான மெயினான ரீசனுமே எதான்னு வச்சுக்கோங்க. எனக்கு கோச்சிங் வந்து மென்டல் எனர்ஜி, மென்டல் ஃபக். சில பேர் வந்து நம்ம சொல்றதை கேட்டு செய்வாங்க, சில பேர் வந்து மதிக்க ரிப்ளை கூட பெருசா பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன நானே ரொம்ப தாழ்த்திக்கிற மாதிரி, எனக்கு ஏதோ மென்டல் ஃபக் ஆகுற மாதிரி ரொம்ப அதிகமா இதா இருக்கும். ஓகே, அதனாலே நான் வந்து எதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தேவையில்லை. we just need to attract a proper specific clients அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். சூப்பர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் ஒரு விஷயத்துல நான் முடிவு பண்ணேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் டூயிங் திஸ், ரைட்? ஸோ அதனால நீங்க நீங்க மேபி யாரையாவது கான்டென்ட் மேக் பண்றீங்க, யாராவது பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். இன்ஃபேக்ட் உங்களோட ஃபியூச்சர் கேர்ள் ஃபிரெண்ட், ஃபியூச்சர் குவீன்ல கூட நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். லெட்ஸ் சே நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கேன், அதனால எனக்கு யாரை பார்த்தாலுமே ஒரு அப்ஜெக்ஷனோ எந்த ஒரு விஷயமும் கிரியேட் ஆகாது. எனக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு, அப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகணும். இது எல்லாமே எங்கேருந்து கிடைக்குன்னா சூப்பர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம இருக்கும்போது. லா ஆஃப் அட்ராக்ஷன் எங்க தெரியுமா ஒர்க் ஆகும்? நீங்க சூப்பர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்துல இருக்கும்போது அந்த நம்பிக்கை, ஃபெய்த், பிலீஃப் அதை நீங்க கிரியேட் பண்ணும் போதுதான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மேஜிக்ஸா நீங்க பார்ப்பீங்க உங்க லைஃப்ல. உடனே நடந்தோம் நான் சொல்ல, டைம் எடுக்கும், அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் ஆகணும். இப்போ மேபி நான் ஒரு பிசினஸ் பெரிய ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டைம் ஃப்ரேம் நான் கொடுக்கணும். 5 years ஆகலாம், 3 years ஆகலாம். மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும், மார்க்கெட்டிங் கத்துக்கணும், சேல்ஸ் கத்துக்கணும். நீங்க என்ன உங்க லைஃப்ல கத்துட்டு இருக்கீங்க? ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த எஸ்ஓபின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஒப்பீனியன் பிரைஸ், லெட் கோ பண்ணு. நம்பர் 2, உங்களுக்கு எது ஃபீலிங் ரைட் அப்படின்னு படுதோ அதை பண்ணுங்க. பணத்துக்காக பண்ணாதீங்க. ஒரு வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சும்மா போய் பண்றேன்னு இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான். யூ ஜஸ்ட் நீட் டு செட் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் யோர் செல்ஃப், நாட் ஃபார் அதர்ஸ், நாட் ஃப்ரம் அதர்ஸ். ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுங்க. நிறைய பேர் பயப்படுவாங்க அதை பண்றதுக்கு. பயம், அவங்களுக்கு எல்லாம் பயம், லிட்டரலா பயம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம், ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்றதுக்கு பயம். இப்படிதான் எல்லாருமே போறான், நானும் அப்படிதான் போகணும், எனக்கு அது ரொம்ப சேஃப். எதுவுமே இங்க சேஃப் கிடையாது. எதுவுமே இங்க வந்து ஓகே சேஃப் அப்படின்னு சொல்லிடவே நம்ம முடியாது. எல்லாமே ரிஸ்க், எல்லாருமே வார் தான். இப்ப நாளைக்கே வந்து திடீர்னு ஒரு வார், தேர்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்க குடும்பத்துல இருக்க நிறைய பேர் அந்த வார்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நான் தைரியமா போவேன். ஏன்னா எனக்கு எமோஷன் கண்ட்ரோல் பண்ண தெரியும். எனக்கு வந்து வார்ல செத்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இருக்காது. பிகாஸ் என்னோட மிஷனே அதுதான். அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நான் இருப்பேன். நான் இப்பயே நான் நார்மல் லைஃப்லயே நான் அந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்றேன். நாளைக்கு நீங்களுமே மேபி வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மேபி நீங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீங்க இந்த மாதிரி தான் இருப்பீங்களா? இல்ல எங்க அம்மா விட்டுட்டு என்னால போக முடியாது எங்க அம்மா அப்படின்னு இருப்பீங்களா? ஆஸ் அ மேன் டெய்லியும் நீங்க வந்து ஒரு வாரை ஃபேஸ் பண்ணி தான். அது வார்னா போய் சண்டை போடுறது, கன் எடுத்துட்டு போய் சண்டை அது மட்டுமே வார் நான் சொல்ல. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க வந்து ஒரு சில ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுல வெளியே வந்தான் ஆகணும், ரைட்? உங்களோட சோல் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு 30s உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. நான் தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்கேன், இவ்வளவு நாள் தப்பா பண்ணிட்டு இருந்திருக்கேன், அதனாலதான் எனக்கு எதுவுமே கிடைக்கல. பட் ஒன் திங் புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படி ஃபீல் பண்ண விரும்பல, உங்களே நான் அப்படி ஃபீல் பண்ண வைக்க விரும்பல. ஸோ அதுக்காக தான் ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்கும் போது யூ வில் கெட் அ கிளாரிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த். ஓகே, மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் கிளாரிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒன்று சாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் வந்து 30s ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமா போய் ஃபீல் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு டைம் இருக்கும் போது, ஏன்னா எது வேணாலும் போயிடுச்சுன்னா திரும்பி வாங்கிடலாம், பட் டைம் வரவே வராது. நான் இப்பவுமே நான் ஃபீல் பண்ணுவேன் சம்டைம்ஸ், நம்ம 20s 25 22 23 சின்சியரா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இன்னத்துக்கு என்னோட growth வேற மாதிரியா இருந்திருக்கலாம். I just missed a lot, but you won't need to be feel like that, right? Because this is not a normal channel, this is not a you are not a normal people, right? So just go. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது யூஸ் ஆகும். இல்லையா இன்னமும் 5 years கழிச்சு ஓகே ஃபைன், எனக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயம் போதும், சும்மா கான்டென்ட் கன்சியூம் பண்ண ஜாம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி ஜாம்பி மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போவீங்க, அவ்வளவுதான். திரும்பி இதே மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பீங்களே தவிர லைஃப்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது.
ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, அதில் இருக்க விஷயத்த இருக்கிறீங்களா, ஓகே அவங்க ஏதாவது ஒரு பை பண்ணுறாங்க, ஓகே அவர் உண்மையாலுமே ஜெனுவனாக பேசுறாரு, எனக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கினா என் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will recommend this video for your life transformation, right? Just go and click it.